சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. சொசைட்டில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பியர் ப்ரெஷரை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நாம அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர பியர் ப்ரெஷர்ல சிக்கி வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது. அதை ரிலீஸ் பண்ணோம். அந்த டைமில் அது வந்து ஹிட்டுன்னு சொல்லப்பட்டாலும் அது அவ்வளோ டீப் ரீச்சுக்குள்ளே போகல. அது ஒரு லேயர் ஆடியன்ஸ்குள்ளேயே நின்றுச்சு. அஜித் சாருக்காக பண்ணாலும் அதை வந்து ஜனங்களோட கனெக்ட் ஆகும்னு நாங்கள் நம்பினதை விட அவர் தான் ஜாஸ்தியாக நம்பினார். அஜித் சார் பண்ணதில் பெஸ்ட் மூவ் அண்ட் பெஸ்ட் படம் தான். ஒன் ஃபேவரட் அஜித் ஃபில்ம்னா என்ன? ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த படம் வந்து அமர்கலம். ஒன் ஃபேவரட் விஜய் ஃபில்ம்? அவர் எப்போ பேசும்போதும் பேசிக்காக வேல்யூஸை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாருக்கும் ஒரு ஹையரார்கி மெயின்டைன் பண்ணணுன்னு நினைப்பார், ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணுன்னு நினைப்பார், அதை இன்சிஸ்ட் பண்ணுவார் மற்றவங்களுக்கு. அவர் வேல்யூஸ் பற்றி பேசிகிட்டே இருப்பார். 5 வருஷம் நீங்கள் அஜித் அவர்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இந்த போஸ்டர்லாம் பார்த்தா கூட பயங்கர சீரியஸான ஒரு மனிதர் மாதிரி தான் நம்ம போர்ட்ரே பண்ணுறோம். ஒரு கமெண்ட்டை பயங்கரமாக அடிப்பார், பயங்கரமாக கமெண்ட். சில சீன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அப்போ டைலாக் படிச்சுட்டே இருக்கும்போதே கமெண்ட் அடிச்சிருவார். அந்த கமெண்ட் எப்படி இருக்குன்னா நம்ம அடுத்து எழுதின டைலாக் விட பெட்டராக இருக்கும். ஸோ சார் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற வெக்கமாக இல்லை சீனே வந்து நீரவ் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து தான் அந்த கவுண்டர் சொன்னாங்க. நான் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற வெக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு கன் வச்சுட்டு வடிவேலு சார் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும். இப்போ அதில் என்ன எழுதியிருந்தோன்னா, பேசாமல் இருக்கே இல்லை வாய்க்குள்ளே கத்தியை விட்டு சுத்தவான்ற மாதிரி ஒரு பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் அந்த சீனை நீரவ் சாருக்கும் அஜித் சாருக்கும் சொல்லும்போது இமீடியட்டாக அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ரீரைட் பண்ணி அப்படி ஷூட் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஜாலியாக கமெண்ட் அடிக்கிற ஒரு ஆள் அவர். ஒன் ஃபேவரட் அஜித் ஃபில்ம்னா என்ன? 90s எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த படம் வந்து அமர்கலம். ஒன் ஃபேவரட் விஜய் ஃபில்ம்? நான் இன்ஸ்டியூட் படிக்கும்போது வந்து காதலுக்கு மரியாதை வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா, அந்த ஃபஸ்ட் டே ஷோ பார்க்குறதுக்காக ஒரு 10 பேர் கிளம்பி போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு என்னடா கதைன்னு கேட்போம்ல, நம்ம அந்த சுவாரஸ்யம் கேட்போம்ல. அப்போ நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம், போய் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளோ பண்ணுறீங்க, பில்டப் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் தான் காதலுக்கு மரியாதை பார்த்தோம். அப்போ ஆனால் எனக்கு அப்போது அதை விட லவ் டுடே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சார் அவர் வந்து பிடிக்க ஆரம்பித்தது வந்து அந்த 3 படங்கள் இருக்குல்ல, அந்த காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, பூவே உனக்காக. இந்த 3 படம் தான் அவர் வந்து காமன் ஆடியன்ஸ்குள்ளே வந்தார். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து அந்த 3 படங்களும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹோல்சமாக ஒரு படம் தான் சொல்லணும்னா துப்பாக்கி எனக்கு. வலிமை படத்தினுடைய மேக்கிங் ரிலீஸ் பண்ணிங்க நீங்கள். அது வந்து வீலிங் ஸ்டண்ட் பண்ணும்போது கீழே விழுந்துருவாங்க. ஆமாம் ஆமாம். அதை பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் மானிட்டரில் இருந்திருப்பீங்க. வாட் வாஸ் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் தாட், வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? இதில் மானிட்டரில் இருக்க முடியாது ஆக்சுவலாக. இது நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக தூரமாக தான் இருக்கணும். ஏன்னா ஓட்டும்போது ஒரு கிலோமீட்டர் இருக்கும், சிக்னல் மானிட்டரில் வரும் வராது. ஸோ அதனால் அதை டைரெக்டாக பார்க்க முடியாது. பட் ஆனால் அந்த இதில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு ஃபைட்டுக்கு தொடை எலும்பு உடஞ்சிருச்சு, ஒரு ஸ்மோக் போடுறதுக்காக பஸ் உள்ள இருந்த பையனுக்கு கை உடஞ்சிருச்சு, சாருக்கு 2-3 வாட்டி அடிபட்டுச்சு. இப்போ நிறைய அது பைக் ரிலேட்டட்னாலே நடந்துடும். நான் சொல்கிறது, இந்த ஆக்சிடெண்ட்ஸ் பெரும்பாலும் ஷாட் எடுக்கும்போதே நடக்கலை. ஒரு ஃபைட்டர்லாம் வந்து ஷாட் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் பேஸுக்கு திரும்பும்போது அடிபட்டுது. ஸோ ஒருத்தருக்கு வந்து சும்மா வந்து பிரேக் அடித்து நில்லுங்கன்னும் போது பிரேக் அடிக்கும்போது வண்டி இதுவாகி விழுந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இது நடந்துடும். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் விஷயங்கள் எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ சேஃப்டி பண்ணாலும் நடந்துடும் ஆக்சிடென்ட். பர்சனல் கான்வர்சேஷன்லாம் நிறையா இருந்திருக்கும் அஜித் அவர்கள் கூட. மோஸ்ட் பர்சனல் கான்வர்சேஷன் ஆர் மோஸ்ட் என்லைட்னிங் கான்வர்சேஷன்? அவர் எப்போ பேசும்போதும் பேசிக்காக வேல்யூஸை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாருக்கும் ஒரு ஹையரார்கி மெயின்டைன் பண்ணணுன்னு நினைப்பார், ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணுன்னு நினைப்பார், அதை இன்சிஸ்ட் பண்ணுவார் மற்றவங்களுக்கு. அவர் வேல்யூஸ் பற்றி பேசிகிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய அதிகபட்சம். சதுரங்க வேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிகஸ்ட் லேர்னிங் தான்? அதில் ஆக்சுவலாக வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, அதை ரிலீஸ் பண்ணோம். அந்த டைமில் அது வந்து ஹிட்டுன்னு சொல்லப்பட்டாலும் அது அவ்வளோ டீப் ரீச்சுக்குள்ளே போகல. அது ஒரு லேயர் ஆடியன்ஸ்குள்ளேயே நின்றுச்சு. அது எப்போது பெரிய க்ரோவாக ஆரம்பிச்சதுன்னா, அது அஜித் சார்னு ஒருத்தரோட நான் படம் பண்ணுறேன்ன பிறகு தான் அந்த படம் க்ரோவாக ஆரம்பிச்சது. ஸோ தீரனுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் பார்த்துருக்காங்கன்றீங்க. இப்போ சதுரங்க வேட்டையில் வந்து ஒரு 20-35 டைலாக்ஸ் இருக்குன்னா அதில் 1-2 தான் ரீச் ஆகிருக்கு. இன்னும் கூட அதில் கவனிக்கப்படாத டைலாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டார் உள்ளே வரும்போது தான்
நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜனங்களை போய் சேருது, விமர்சிக்கப்படுது, யோசிக்க வைக்கிற விஷயமா மாறுது. ஸோ நீங்கள் சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படத்தில் 100 விஷயம் பண்ணால் கிடைக்கிற ரீச் வந்து உங்களுக்கு அஜித் சாரோட பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணாலே கிடைச்சிடும். தீரனில் தீரனில் எங்களுக்கு லேர்னிங் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சின்சியராக பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா மார்க்கெட் பற்றி யோசிக்காமல் பண்ணுங்கள். இப்போது ப்ரொடியூசருக்கும் எனக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ராவாக இருக்குது இந்த படம். இதை ஒரு வில்லேஜ் ஆடியன்ஸோ ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ்க்கோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு த்ரெட்டே இல்லை. ஸோ அப்போ ஏதோ ஒரு லைட்டர் போர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு லவ் சீன்ஸ் சேர்த்தோம் இல்லையா, அது சிட்டி சைடில் பெரும்பாலான ஆட்களுக்கு பிடிக்கல. ஆனால் ஆப்போசிட்டாக பிஎன்சியில் வந்து அது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு போன வாரம் ஒரு ப்ரொடியூசர் பார்க்கும்போது கூட அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிற ப்ரொடியூசர் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்பேலன்ஸ் இருக்குல்ல, பண்ணால் உங்களுக்கு தைரியமாக ஒரே ஜானரில் படம் பண்ணிடணும். அந்த மாதிரி லவ் சீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்து அந்த படத்தை வந்து மிக்சடான படமாக மாற்றாமல் நீங்கள் ஒரு கிளியராக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா க்ளீனாக பண்ணிவிடுங்க. அதோட பிஸ்னஸ் பற்றி கவலைப்படாமல், பிஸ்னஸ் அது அப்புறம் பார்த்துக்கோன்றது அதோட நேர்கொண்ட பார்வை. அதான் சதுரங்க வேட்டையில் கிடைச்சதோட பிலீவபிலிட்டி தான் எனக்கு நேர்கொண்ட பார்வை. ஸோ ஒரு படம் இன்டென்ஸாக இருந்தாலும் ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ நேர்கொண்ட பார்வை வந்து அஜித் சாருக்காக பண்ணாலும் அதை வந்து ஜனங்களோட கனெக்ட் ஆகும்னு நாங்கள் நம்பினதை விட அவர் தான் ஜாஸ்தியாக நம்பினார். ஸோ நேர்கொண்ட பார்வையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனல் லேர்னிங்னா என் பர்சனல் லைஃப் மாறி இருக்குது, பெட்டராக இருக்குது. ஸோ நான் விமனை பார்க்குறது நீங்கள் பர்சனலாக ஸோ பர்சனலாக எவால்வ் பண்ணியிருக்கேன் நான் அந்த படம். ஓகே, சினிமாவாக நான் வந்து அதில் கற்றுக்கிறதுக்கு கம்மியான சான்சஸ் இருந்தாலும் பர்சனல் லைஃபாக ரொம்ப எவால்வ் ஆகியிருக்கேன் நான் வந்து பிங்க்கும் தியேட்டரில் பார்த்தேன், நம்ம ஊரில் நேர்கொண்ட பார்வை வரும்போதும் தியேட்டரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஊரில் அதை பண்ணுறாங்கன்னும் போது. பட் பிங்க் விட்டுட்டு போன இம்பேக்டை விட அதை கம்பேர் பண்ணும்போது நேர்கொண்ட பார்வை அவ்வளவு இம்பேக்ட் பண்ணலை. அது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது அஜித் சார் மாதிரி அமிதாப் சார் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் பண்ண ஒரு படம் அது. ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணுறதை வந்து ஓப்பன் மைண்டோட ஆடியன்ஸ் பார்த்தாங்க, ஏற்றுக்கிறாங்க. அஜித் சார் பண்ணதை வந்து எல்லாரும் ஓப்பன் மைண்டடாக பார்க்கல. ஒரு செக்ஷன் 50% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அஜித் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணார், கிரேட் திங்குன்னு இது பண்ணாங்க. ஒரு பாட்டுக்கு ஏன் சார் இப்படி பண்ணார், ஏன் ஸ்லோவாக பண்ணார் அப்படின்ற இது வந்து கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் அது அஜித் சார் பண்ணதில் பெஸ்ட் மூவ் அண்ட் பெஸ்ட் படம்னா அதுதான் நேர்கொண்ட பார்வை தான். எவ்வளோ படம் நடித்தாலும் அது சாரே சொல்லியிருக்காரு. நான் அதுக்கும் அதே மாதிரி தான் எனக்கும். அந்த படம் வந்து பிஸ்னஸாக நாங்கள்லாம் சொன்னோம், அந்த படம் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு சொன்னோம் அஜித் சார்கிட்ட. ஆனால் அவர் சொன்னார் இது பெட்டராக பண்ணணுன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிச்சு. அந்த டைமில் எங்கள் தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அதை பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ரெக்ரெட்ஸ் ஏதாவது உண்டாங்க? ரெக்ரெட்ஸு எப்போவுமே ரெக்ரெட்ஸ் என்னவாக இருக்குன்னா, இப்போ நான் படம் எடுக்கிறதுக்கான ஐடியாவாக என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுலேருந்து ஏதாவது ஒன்று வேணும் எடுத்துகிட்டு போகணும் ஜனங்களுக்கு. அவங்க லைஃப்பை வந்து ஒரு நூலில் அதை மூவ் பண்ணணும், அவங்களுடைய அவேர்னஸ் லெவலில் வந்து ஒரு புள்ளி முன்னாடி வைக்கணும்னு நினைப்பேன். அது நடக்கலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டோன்ற வருத்தம் இருக்கும். ஏன்னா ஜனங்களுக்கு பணம்ன்றது ஈஸியாக வர்றதில்லை. ஒருத்தன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அஜித் சார் படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணால் அவர் அந்த ஒரு நாள் அதுக்கு வேலை செய்யணும்ல. ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு நாள் வேலை. ஸோ அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பணம் வந்து ஈஸியாக வந்துடுறதில்ல. ஸோ அதை தாண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ஃபேன்ஸ் எல்லாம் ஏராளமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நார்மல் ஆடியன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமை வேல்யூ பண்ணலையோ அப்படின்ற கில்ட் வந்து அந்த ரிக்ரெட்ஸ் வந்துடும் சம்டைம்ஸ். ஸோ அது பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே இல்லை, எனக்கு அது நான் அதுலேருந்து கற்றுக்கல, நான் அதுலேருந்து எனக்கு புரியலை, பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ரெக்ரெட் இருக்கும். யூடியூப் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவீங்களாமே? ஜென்ரலி ஸ்மார்ட் ஃபோனில் நான் அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் அப்டேட், இப்போ என்னென்ன யார் அப்டேட்டில் இருக்காங்கன்னு பார்க்க. நான் என்ன நினச்சேன்னா, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் அவ்வளோ ஆக்டிவ் இல்லாததுனால கொஞ்சம் அவேவாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் யூடியூப்பில் சின்ன சின்ன ஃபேஸஸ் கூட உங்கள் மனசில் பயங்கரமாக நிற்கும்னு கேள்விப்பட்டேன். இல்லை, நம்ம இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறோம்ல, அப்போ சம்டைம்ஸ் நம்ம நார்மல் லைஃப்லேருந்து ஆளுங்களை எடுக்கிறதுனால, ஸோ அப்படி அதை பார்க்கும்போது அதில் இது கரெக்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு தோன்ற ஆட்களை செலக்ட் பண்ணுறோம். டேலண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது வந்து அவங்க எந்த பிளானும் இல்லாமல் அப்படியே அடிக்கிறாங்க நேச்சுரலாக. ஸோ அது சுவாரஸ்யமாக இருக்குது. நிறைய பார்க்குறேன் நான். எனக்கு வந்து ஹெச் வினோத் அப்படின்னா சதுரங்க வேட்டையில் கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம் பற்றி ஒரு உரையாடல் இருக்கும் டீ கடையில். அந்த உரையாடல் போய்கிட்டே இருக்கும். கடைசியில் நம்மளாம் யாரப்போ அப்படின்னு கேட்பாங்க.
அதுக்கு நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்ட் சொல்லுவார், கேபிட்டலிஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிற கம்யூனிஸ்ட் அப்படின்னு. எடுத்த உடனே வா. அது வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை இதை விட உண்மையாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அட்டகாசமான டைலாக் அது. அதை எழுதின ஹெச்வினர் கூட தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி இன்டென்ஸான ஏரியாக்குள்ளெல்லாம் எழுதும்போது இது என்னோட கம்ப்ளீட் நாலேஜாக இல்லை. நான் சொல்கிறது எனக்கு சம்டைம்ஸ் சில விஷயங்கள் தோணும், பேஸாக தோணும். அதுவும் ஒரு சாதாரண மனிதர்கள்ட்டேருந்து தோணும். அப்படி தோணும்போது என்னென்னா, நான் அதை வந்து டைலாக்காக எழுதிட்டு அதுக்கு சம்மந்தமான ப்ரோஸ் இருப்பாங்கள்ல, கம்யூனிசம் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து நான் ரெஃபர் பண்ணிப்பேன். அதனால் அதை அந்த முழுமையாக என்னோடய நாலேஜான்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ சில இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் வரும்போது நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்படி ஒன்று எழுதுகிறேன், இது கரெக்டாக, இது வந்து ஏன்னா நம்ம மார்க்ஸ் படிக்கலை, நம்ம வந்து மற்ற எதுவும் படிக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி விஷயங்களை நான் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். என்னோடய திங்கிங் பேட்டர்னே என்னென்னா, எனக்கு ரேண்டமாக சில ஸ்ப்ளாஷஸ் வரும், தாட்ஸ் ரேண்டமாக வரும். ரேண்டம் பீப்புள், நான் கொஞ்சம் காமன் பீப்புளோடையே பழகிட்டு இருக்கிறதுனால, நார்மலான இடங்களுக்கே போயிட்டே இருக்கிறதுனால, அவங்க பேசுகிற, அவங்க சாதாரணமாக பிஹேவ் பண்ணுற விஷயங்கள்லேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ளாஷஸ் வரும். அதிலிருந்து சில இந்த மாதிரியான சீன்ஸ் தோணும்போது நான் அதில் நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிப்பேன். அண்ட் நான் நிச்சயமாக இதை வந்து இதுலேருந்து ஆரம்பித்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்குள்ளே போகணுன்றதான் இன்டென்ஷன் இல்லை. சூப்பரான திங்கிங், அது பயங்கரமான திங்கிங். டக்குன்னு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு டயலாகு. அடுத்தது தீரன் படத்தில் கைரேகைகளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை வச்சு நம்மளுடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிரிமினல்ஸை வந்து தேடி பிடிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்டாக ரொம்ப எக்ஸைட்டிங், பேப்பரில் ரொம்ப எக்ஸைட்டிங் இல்லையா? ஆனால் அதை விஷுவலி எக்ஸைட்டிங்காக மாற்றின டேரக்டர் தான் நீங்கள். இப்போது அந்த வில்லனுடைய கைரேகைக்கு ஒரு இன்ட்ரோ, அதுக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ், ஒரு பாம்பு இமேஜை அனிமேட் பண்ணி வச்சு மறக்க முடியாத இமேஜாக மாற்றுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த விஷுவலாக எக்ஸைட்டிங்காக மாற்றுறது. இது ஒரு சூப்பரான ப்ராசஸ். அது எப்படி கிராக் பண்ணீங்க? தீரன் ப்ராசஸ் வந்து அது இப்போ யோசித்தாலும் அது எக்ஸைட்டிங் தான். அது ஒரு சாதாரணமான விஷயமா இல்லை, ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ் தான். நான் இந்த சதுரங்க வேட்டை முடிச்சுட்டு சூர்யா சாரோட படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால பண்ண முடியல. ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நான் எதுவும் பண்ணல, சும்மா தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிரகாஷ் பாபு சார் வந்து இன்னொரு பரமேஸ்வரன் சொல்லிட்டு அவங்களுடைய மன்றத்தில் ஒர்க் பண்ணுறவர், அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரகாஷ் சார் மீட் பண்ணணுன்னு சொன்னார்னு போய் பார்க்கும்போது என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி 2-3 ஐடியாஸ் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது இன்டென்ஸ் ஐடியாவாக இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று அவர் செலக்ட் பண்ணது தான் அந்த மேட்டர். அப்புறம் நான் போயிட்டு அந்த கதையை எழுதிட்டேன். அந்த கதையை எழுதி அது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு கற்பனையாக ஹைவேயில் நடக்கிற க்ரைம்ஸ் பற்றின ஒரு கதையாக தான் அது எழுதப்பட்டுச்சு. அப்படி எழுதி நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்தேன். அவங்க பண்ணலான்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி அந்த ஒரு சாப்பாடு பார்சலில் வந்து ஒரு பேப்பர் வந்தது. அந்த கட்டிங்கை பார்க்குறேன், அதே கட்டிங் என்கிட்டையும் இருந்தது. ஆமாம், இதுவும் ஹைவேல நடக்கிற க்ரைம்ஸ் இல்லை, இந்த பாயிண்டில் தானே நம்ம இந்த கதையை யோசித்தோம் அப்படின்ற ஐடியா வந்துட்டு உடனே நான் வந்து இவருடைய நான் ராஜமுருகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் மூலமாக வந்து டைரக்டர் இரா சரவணன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட இருந்து போய் எஸ்பி ஜெயக்குமார்னு ஒருத்தர் அந்த ஆப்ரேஷனில் இருந்தார். இப்போது அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு அது ஒரு புது ஆங்கிள் கொடுத்தாரு. நான் எழுதி வச்சதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அங்கே ஆரம்பிச்சது அந்த ரிசர்ச். கற்பனைக்கும் ரியாலிட்டிக்கும் சொல்கிறீங்க, சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அங்கே ஆரம்பித்த ரிசர்ச் வந்து அங்கேருந்து என்னை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போச்சு. அங்கேருந்து ஒரு எஸ்பி கிட்டேருந்து டிஎஸ்பி கிட்டேருந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்க்கு. அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்து ஒரு மேடமை பார்க்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் சினிமாவை வந்து சினிமாவில் போலீஸை ரொம்ப தப்பாக காட்டுறீங்க. ஒரு டிஜிபியை வந்து இன்ஸ்பெக்டர் எடுத்து பேசுகிறாரு, ஏசி எடுத்து பேசுகிறாரு, இந்த மாதிரிலாம் வந்து காட்டக்கூடாது. இப்போது நான் ஒரு ஏசியை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரே இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டு அவர் வந்து சல்யூட் பண்ணிட்டு அங்கே நின்னார். இப்போ நான் சொல்கிற வரைக்கும் அவர் உட்கார மாட்டார். ஆனால் நீங்கள் சினிமாவில் எப்படி காட்டுறீங்க, எங்கள் பேசிக்கே தெரியாமல் நீங்கள் போலீஸ் பொண்ணை எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ஓகே, இதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது நான் இன்னொரு வாட்டி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது வந்து அவங்க இன்னொரு வாரம் வாங்கன்னு சொல்லும்போது எதாச்சியாக நான் அங்கே ஒரு திருநாவுக்கரசுன்னு ஒரு
டிஎஸ்பியை பார்க்குறேன். அவர் தான் அந்த கைரேகை சீனே எனக்கு சொன்னார். ஸோ கைரேகை சீன்னா நீங்கள் சினிமாவில் வந்து ரொம்ப காமெடி பண்ணுறீங்க, கர்ச்சீஃப் போட்டு கத்தி எடுக்கிற மாதிரி காட்டு இருக்கீங்க சினிமாவில், அதெல்லாம் வந்து காமெடி, எப்படி வச்சாலும் கைரேகை அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் தான் அதை சொல்கிறார். அவர் திருநாவுக்கரசு ரைட்னா அவர் பேர் அதான். ஸோ அங்கேருந்து போகும்போது அப்போ கைரேகைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஆமாம் இந்த படத்திலே கைரேகை முக்கியமானது இல்லைன்னு சொல்லி கைரேகை நிபுணர் தேட ஆரம்பிக்கும் போது அவர் திருவள்ளூரில் எங்கேயோ ரிட்டையர்டில் ஒரு வில்லேஜில் இருக்கார். ஸோ அப்போ அவரை தேடி போய் பார்க்கும்போது அவர் நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் கைரேகை பற்றி டோட்டலாக புது இமேஜ் கொடுக்குறாரு. அவர் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட், ஒரு 10 பேரில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ கைரேகை எப்படி எடுக்கிறது, கைரேகை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கற்பனையாக பண்ண இது இல்லை, அது அந்த ஸ்னேக்குன்றது அவரே சொன்னது. அதை தான் நான் இமேஜினாக உருவமாக வச்சுக்கிட்டேன்னு சொன்னார். நம்ம அதை சிஜியில் க்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம அதில் தீரனை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க தமிழ்நாடு போலீஸோட உழைப்பு. நம்ம ரொம்ப அதில் கற்பனையாக என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் சினிமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமே தவிர அதில் நம்ம நிறைய வந்து சேர்க்கல. எல்லாமே அவங்ககிட்டருந்து எடுத்து ஆர்டர் பண்ணி அதை ஒரு சினிமா டைமிங்குள்ளே கொண்டு வந்தோம், அவ்வளோதான். ஸோ அது முழுக்க வந்து அந்த டைமில் படம் பார்க்கும்போது எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ராவல் இருந்ததோ அதே ட்ராவல் எனக்கு உங்களுக்குமே ஸ்கிரிப்ட் எழுதும்போது இருந்தது. ஆக்சுவலாக அந்த அவங்க அதை ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு 300-400 பேஜுக்கு என்கிட்ட கொடுத்தார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதை படிக்கும்போது ரியலாக எனக்கு பயம் இருந்தது, இதை பண்ணோம்னா நம்ம லைஃப்க்கே ஆபத்தாயிடும்ன்ற மாதிரி இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரி. ஒரு அந்த டாக்குமெண்ட்ரியே யாராவது பண்ணலாம், அவ்வளோ பயங்கர சுவாரஸ்யமான. போலீஸ் ஒரு குற்றத்தை எப்படி பார்க்குது, மக்கள் எப்படி பார்க்குறாங்க, ரியலாக எப்படி இருக்குது, அதான் ஓவரால் தீரனோட ஐடியா. ஓகே, இது வந்து நான் ரொம்ப ரசித்த 2 தருணங்கள் உங்களுடைய படங்கள்லேருந்து. அண்ட் இன்னைக்கு நம்ம துணிவு படத்துக்காக சந்திச்சிருக்கோம். துணிவு இப்போது ஹெச்னுஸ் அஸ் அ ஃபில்ம் மேக்கர் சினிமாவில் வந்த பிறகு பர்சனலாக பிக்கஸ்ட் டேக்அவே என்னங்க உங்களுடைய ஃபில்ம் மேக்கர் ஜேர்னிலேருந்து? உங்களுக்கு நிறைய பீப்புளை சந்திக்கிறோம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஆட்களையே நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும்ல. கரெக்ட். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகணும், என்னடா மோனோட்டனஸாக இருக்க லைஃப்னு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் வேறு வேலைகள் செய்யும்போது ஒரே வேலையை நீங்கள் ரொட்டீனாக செய்கிறீங்க, அதுக்காக தான் நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் சினிமா, டூரு, ட்ரிப்பு, பாரு எல்லாமே இருக்குது. கரெக்ட். சினிமாவில் அது எல்லாமே இன்கார்பரேட். நீங்கள் அதுவே லைஃபாக இருக்கும். சினிமா பார்க்குறதே லைஃபு. கரெக்ட். சினிமாவுக்காக நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுறது லைஃபு. ஸோ எல்லாமே அது ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் என்னென்னா நீங்கள் லைஃப் புதுசாக இருக்கும், சேலஞ்சஸ் புதுசாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் புதுசாக இருக்கும், எல்லாமே புதுசு. ஸோ அது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை வந்து வேகமாக வாழ்கிற மாதிரி ஒரு எவால்வ் ஆகிட்டே இருக்குது, டே பை டே பெட்டர் ஆகிட்டே இருக்குது. மைண்ட் வந்து சம்டைம்ஸ் எஸ்கேப் ஆகிடணும், விட்டுட்டு போயிடணும்னு சொன்னால் கூட அது வந்து அந்த கேம் உங்களுக்கு வந்து உங்களை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும், இழுத்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சுவாரஸ்யம் கண்டிப்பாக தோணும். மைண்ட் வந்து அப்பப்போ எக்ஸிட் ஆகி போக ட்ரை பண்ணோம்ல. ஸோ ஆனால் நான் அப்படி ட்ரை பண்ணாலும் நம்ம அது உள்ளே வந்துடுவோம். அதான் ஏன்னா அந்த கேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நம்ம கேள்விப்படுறோம் கமல்ஹாசன் கூட அடுத்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு, உறுதியாயிருச்சா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் சைடும் அவங்க சைடும் தான் சொல்லணும், ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் இல்லை. கரெக்ட். ஸோ அதனால் அது கிளாரிட்டி வந்து என் சைட்லேருந்து கொடுக்கவே முடியாது. அப்புறம் அது பெரிய டாஸ்க்கு. கமல் சார் மாதிரி நிறைய சினிமா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்ம ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச ஒரு ஆள் போய் ஒன்று பண்ணணும்ல, அது பெரிய ப்ராசஸ். அது நடந்தால் அவங்க சொல்லுவாங்க, நடக்கும் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் கேள்விப்படுற செய்தி உண்மையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்படி பண்ணால் அது ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். சூப்பர். அண்ட் துணிவில் ஒரு பயங்கரமான செட்டு நீங்கள் எரெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நிறைய வேலைகள் போயிருக்கு. ட்ரெய்லரில் இன்னும் அதோடைய முழுமை தெரியல, ஏன்னா நீங்கள் வெளில ஷார்ட்ஸ் காமிக்கல. அந்த ஹோல் செட் மேக்கிங் பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்குது ட்ரெய்லரில். ஹோல் செட் என்னென்னா சென்னை மாதிரி, அதாவது சென்னையில் இருக்கிற முக்கியமான இடங்களில் பில்டிங்ஸ் இருக்கும்ல, பெரிய பில்டிங்ஸ், ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், இதெல்லாம் எடுத்து ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து கற்பனையாக உருவாக்கியிருக்கும். அந்த கற்பனை ஒரு சென்னை மாதிரி தோற்றம் கொடுக்குற ஒரு கற்பனையான தெரு தான் அந்த செட்டு. ஸோ மிலன் சார் வந்து ஒவ்வொரு செட்டையும் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எங்களுக்கு காட்டி, நீரவ் சாரோட டிஸ்கஸ் பண்ணி அதை மினியேச்சர் பண்ணி ஒரு ஃபுல்லாக போட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு பட்ஜெட் ஓகே பண்ணி ஏறக்குறைய ஒரு 6 months ப்ராசஸ். அது அங்கேயே இருந்து ஃபேமிலியோடு போய் தங்கி டென்ட் போட்டு அங்கேயே தங்கி அந்த செட்டை போட்டார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு பேங்க்ஸ்ன்னு செட்டு போடும்போது ஒரு நார்மல் பேங்க்ஸ் இப்போ ரொம்ப குட்டியாக வந்துருச்சுல்ல பேங்க்ஸ் இப்போது. ஸோ அந்த பேங்க்ஸ் போடும்போது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை, அதில் சுவாரஸ்யமாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ் பேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ் பேங்க்ஸ் பில்டிங்ஸில் இருக்கிற பேங்க்ஸை ரெஃபரன்ஸ் எடுத்து
அதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ செட்டுன்றது வந்து அதில் ஒரு 12-15 கோடி ரூபாய்க்கு கிட்ட, ஒரு 10-15 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கும். அந்த செலவு எவ்வளோன்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. ஸோ அது வந்து ப்ரொடியூசரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஸோ அது வந்து சமீபத்தில் போடப்பட்ட கொஞ்சம் பெரிய செட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான செட்டு. அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது செட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எதை யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, லைக் உட்டு மாதிரி அது தெர்மோகோல் யூஸ் பண்ணி ஒரு செட்டு போட்டிருந்தார். அது ஒரு காஃபி ஷாப் வரும். அந்த காஃபி ஷாப்போட எக்ஸ்டீரியர் முழுக்க தெர்மோகோல். எனக்கு ஷூட் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் தெர்மோகோல் எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கே அப்போ தான் தெரியும். ஏன்னா அது பெயிண்ட் போன பிறகு தான் தெரிஞ்சுது. எப்படி சார் தெர்மோகோல் வச்சு இவ்வளோ போட்டீங்க? ஏன்னா ஃபயர் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியவே இல்லை அது தெர்மோகோல்னு சொல்லி. ஸோ அப்படி கேட்கும்போது அவர் அந்த மெட்டீரியல் சயின்ஸில் ஸ்ட்ராங். அவர் எந்த மெட்டீரியல் எதுக்கு பயன்படுத்தணும், அந்த இன்ஜினியரிங் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங் அவர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு மிலன். சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. சொசைட்டில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பியர் பிரஷரை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நாம அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர பியர் பிரஷர்ல சிக்கி வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது.